ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் மே 12, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. கேபி அபூர்வா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பூமி என்னை ரொம்ப லேசாக நினச்சிட்டா, அவன் நல்லா மாட்டிக்கிட்டா, எப்படியா இருந்தாலும் அந்த ஆதாரம் வெளில வரப்போகிறது கிடையாது, என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க திமிரா. கேபியும் சொல்கிறாரு, பூமி ரொம்ப பாவம், அவள் சின்ன பொண்ணு, அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாதன்னு சொல்கிறாரு. ககனுக்கு ஃபோன் பண்ணி காப்பாற்ற சொல்லலான்னு ஃபோன் பண்ணுறாரு. அவர் கட் பண்ணுறாரு ககன். இவர் எதுக்கு இந்த நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன தைரியம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாரு. திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு 2வது தடவையும் ககனுக்கு. கேபி திரும்பியும் அவர் கட் பண்ணிடுறாரு. இந்த நேரத்தில் பார்த்து இவன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அங்கே பூமி வந்து அழுதுட்ருக்காங்க சோஃபாவில் உட்காந்து கெஸ்ட் ஹவுஸில். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பா அந்த வீடியோவை பார்த்தா அவருக்கு எல்லாருமே புரிய வரும், அவளோட சுயரூபம் தெரிஞ்சுப்பாங்க அபூர்வாவோட. ஆனால் இப்போன்னு பார்த்து அப்பா எங்கே பண்ணாருன்னு தெரியலையேன்னு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு மனசு வந்து போய் அழுதுட்ருக்காங்க. அப்போ தான் அபூர்வ ஆளுங்க வந்து உள்ளே வரானுங்க. மரியாதையாக அந்த வீடியோ அதை கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இவளும் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி அவனுங்கள்ட்ட ஜெயிக்கவே முடியல. உடனே அவனுங்கள தள்ளி விட்டுட்டு உள்ள கிச்சனுக்கு போய் மிளகாப்பொடி எடுத்துகிட்டு வந்து அவன் மூஞ்சில் போட்டுட்டு தப்பிச்சு போகிற ட்ரை பண்ணுறா. அப்போ தான் நம்ம அபூர்வா வராங்க உள்ள. என்ன திமிரு இருந்துச்சுன்னா, எங்கள் ஆளுங்களை ஏமாற்றிட்டு நீ ஓட பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் அபூர்வா என்னை விடுன்னு கத்துறா பூமி. அந்த கேமராவை வாங்கி சுக்குநூறாக உடச்சி விட்டுடுறா அபூர்வா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கேமரா ஒன்றும் பண்ணிடாது அபூர்வான்னு கத்துறா. இருந்தாலும் காலால் மிதித்து அதை சுக்குநூறாக்கிடுறாங்க அபூர்வா. பூமியை வந்து அழுதுட்டு இருக்கும் போது அவனுங்க வந்து பூமியை போய் பிடிக்கிறானுங்க. அப்போ அதை அவங்கள தள்ளி விட்டுட்டு திரும்பி கிச்சனுக்குள்ளே போய் கேஸ் இருக்குல்ல, கேஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறா. இவங்களும் பயந்துக்கிட்டு வெளியே கொஞ்சம் தள்ளி போகிறானுங்க, ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லி. அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க திட்டுறா அபூர்வா. அவனுங்களும் பிடிக்க ட்ரை பண்ணுறானுங்க. திரும்பவும் அந்த கேஸை தள்ளி விட்டுட்டு திரும்பி வெளியே ஓடி போயிடுறா. இவன் எங்கே போனானே தெரியாமல் பின்னாடி தரத்திட்டு ஓடுறானுங்க. இவன் ரொம்ப தூரம் அழுதுகிட்டே நடந்து ஓடிட்டுருக்கா. அப்போ தான் எல்லா ஆதாரமும் கையில் கிடச்சும் அப்பா காட்ட முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு ரோட்லேயே விழுந்துடுறா. அப்போ தான் அந்த சைடாக வந்து எஸ்ஐ சூர்யா வராரு. இது என்ன பூமி மாதிரி இருக்குது, இவங்க என்ன இங்கே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போடுறாரு. அதை வந்து ககன் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. இவங்க சீட் பெல்ட் போடுறத வந்து அவங்க 2 பேரும் தப்பாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்தா, அவள் உண்மையாகவே எனக்கு இல்லை, வந்து சரியான மாயக்காரி தான் அப்படின்னு திட்டி அவங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. மீரா ஹாலில் உட்காந்து சாரதா சொன்னாங்கல்ல 2 கோடி கொடுத்தது அந்த இந்துவுக்கு, அதெல்லாம் யோசித்து பார்த்து இந்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்துவும் ஃபோன் அட்டன் பண்ணுறா. இது மாதிரி உனக்கு வந்து வரதட்சணை 2 கோடி கொடுத்தது ககானான்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறா. அப்போது அவங்க மாமியார் என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ககன் அண்ணன் காசு கொடுத்தது வரதட்சணையாக 2 கோடி, அதை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், தெரிஞ்சால் நல்லது தானே, அப்போயாச்சும் ககனை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க எவ்வளோ நல்லவர்னு அப்படின்னு இந்து மாமியாரும் மாமனாரும் சொல்கிறாங்க. அபூர்வா வந்து சரச்சந்திராவை அவங்க ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருக்கா. அப்போது யோசிச்சுட்டு இருக்கா. பூமி வந்து அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்தது, அங்கே தப்பிச்சு போனதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் சரச்சந்திரா வந்து சுயநினைவுக்கு வராரு. தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தவர். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. இது என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான், வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் மீரா பற்றி திட்டிகிட்டு இருக்கா. என் தங்கச்சி திட்டுறாத, அவளை பற்றி திட்டுறவெல்லாம் வச்சுக்காதன்னு கோவப்படுறாரு. அப்போ தான் மீரா கால் பண்ணுறாங்க. ஏன் அண்ணன் இப்படி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சியே பார்க்கல, நீ இது மாதிரி பண்ணிட்டியே, நீ எங்கே இருந்தாலும் சரி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து காலை கட் பண்ணிடுறா. உடனே இவங்க எப்படி வந்து மீரா மஞ்சளை முழிக்கிறதுன்னு சொல்லி சரச்சந்திராவும் அபூர்வாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா, போகலான்னு சொல்லி அவங்களும் போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ தான் போய் பார்க்குறாரு கெஸ்ட் ஹவுஸில் கேபி. அங்கே ஃபுல்லாக ஒரே அலங்கோலமாக கிடக்கு. அதை பார்த்துட்டு பூமியை தேடுறாரு. பூமி தான் அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்கல்ல, அது அவருக்கு தெரியாது. இருந்தாலும் பூமின்னு தேடி என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோன்னு சொல்லி வருத்தப்பட்டு தேடிட்டுருக்காரு. பின்னாடி பக்கம் பார்த்தா அந்த செக்யூரிட்டி
யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. அவரை தண்ணி தெளித்து எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது பூமி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பூமி எங்கே மேடம் இங்கே வந்தாங்களா அப்படின்னு செக்யூரிட்டி கேட்குறாரு. உடனே அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, அபூர்வா மேடம் தான் வந்து சரச்சந்திரா சாரை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ரவுடி பசங்க என்னை அடித்து போட்டாங்க. என்ன நினச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அந்த செக்யூரிட்டி. இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. என்ன ஆச்சு பூமிக்கு? எஸ்ஐ சூர்யா வந்து அவங்க வீட்டில் பூமியை வந்து படுக்க வச்சுருக்காரு. அவங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொண்டாந்து தராரு. அப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீனனுக்கு வராங்க. என்னாச்சு பூமின்னு கேட்கும்போது இவங்க உண்மையை சொல்லலை. அபூர்வா எப்படியும் இவரோட அபூர்வா ஆள் தானே இவர், அதனால் எப்படியா இருந்தாலும் அபூர்வா பற்றி சொன்னால் இவர் நம்ப மாட்டாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரிலேஷன் வீட்டுக்கு போனேன். அப்போதைக்கு மயக்கம் வந்துருச்சு, விழுந்துட்டேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ எப்படியா இருந்தாலும் பார்த்து போகணும்ல, உச்சி வெயிலில் நீங்கள் போயிருக்கீங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பூமி ஃபோன் கேட்குறாங்க. ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன், சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறாரு. இவங்க வந்து கால் பண்ணுறாங்க. யாருக்கு கால் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு அந்த போலீஸ் எஸ்ஐ சூர்யா. இவங்களும் சொல்கிறாங்க, இது மாமாக்கு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கேபிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அந்த அபூர்வா வந்து ஆதாரத்தை வந்து உடச்சிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிகிட்ருக்கா. எப்படியா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும், அதனால் நீ வருத்தப்படாதம்மா, நான் எப்பயுமே உன் கூட துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. இப்போலாம் அப்போ வந்து அந்த எஸ்ஐ சூர்யா பக்கத்தில் இல்லை, அவர் வெளில போயிடுறா இவங்க ஃபோன் பேசுறதுனால. கேபி சொல்கிறாரு, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ககன் வெளில நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க பார்த்தாருல பூமியையும் அந்த எஸ்ஐ சூர்யாவும், அவங்க 2 பேரும் வந்து தப்பானவங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியும் 2 பேர்லும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு அவரும். வந்து பூமி அங்கேருந்து வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யார், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பூமியை கேட்குறாரு. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல, அவங்க சொல்ல வரதே அவங்க காதில் வாங்க மாட்டுறாரு ககன், நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியலையேன்னு அவர் சொல்லி வருத்தப்பட்டுருக்கா மனசுலேயே. சரச்சந்திரா வராரு வீட்டுக்கு. மீரா வர சொல்லியிருக்காங்கல்ல, வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பயந்துக்கிட்டே வராரு. மீரா வந்து என்ன நினப்பாலோ இது நினப்பாலோ, நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி வந்து அவன் முகத்தில் முழிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ தான் கேபிட்டேருந்து ஃபோன் வருது, கெஸ்ட் ஹவுஸ் வாங்கன்னு சொல்லி. உடனே உள்ளே வரத்துக்குள்ளேயே ஃபோன் வந்ததுனால அவர் திரும்பவும் கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பி போயிடுறாரு. அங்கே தான் கேபி இருக்கார் கெஸ்ட் ஹவுஸில். என்ன இது இப்படி இருக்குது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கேட்கவும், இதுக்கெலாம் காரணம் அபூர்வா தான் வந்து பூமியை வந்து வீடியோ அதை அவங்களுக்கு காமிக்க வந்தா, அதை காமிக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் அபூர்வா இதை மாதிரி ஆளுங்களை வச்சு பூமியை கொலை பண்ண பார்த்தா அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் ஒன்று சொன்னால் நீ என்ன சொல்கிறியே, நான் வந்து மீராட்ட வந்து எல்லாட்டையும் நீ சொல்லிட்ட, அதை நினச்சி நான் வருத்தப்பட்டுருக்கேன், நான் ஒரு விஷயத்தில் யோசிச்சுட்டு இருந்தா நீ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க இப்போது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மீராட்ட நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து ரொம்ப மனசு ஆறுதலாக இருக்குது, எதுவும் சொல்லலைன்னு சொல்லவும், உண்மையாவா நீ எதுவும் மீராட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு கேபியும். மீரா என்னை பற்றி என்ன நினைப்பான்னு குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன், ரொம்ப நன்றி கேபி நீ சொல்ல வந்ததுக்கு, என் சுச்சுவேஷன் நான் வேணும்னு உன்னை சுடலை, நான் வந்து அபூர்வா காப்பாற்றுக்காக தான் நீ பண்ணேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு கேபியும் நீங்கள் பூமியை மகளாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும். அப்படின்னா அவர் வீட்டுக்காரர் தானே ககன், என் பையன், அவனையும் நீ வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்னோடய பரம எதிரி, நான் எப்படி அவனை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தானே சொன்னீங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், ஆனால் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு அவரும். எப்பயும் போல் சரச்சந்திராவோட வேஷ்டை போட்டு செர்ரி பேசுகிறாரு நக்ஷத்ராட்ட. 2 பேரும் வந்து சினிமாவுக்கு போயிட்டு வாங்கன்னு. இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க படத்துக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நட்சத்திரா பெட்ரோல் ஃபுல்லாக திறந்து விட்டுடுறாங்க. கார் போயிட்டுருக்கும் போதே பாதியிலே நின்றுது. நீ வந்து சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்த, ஆனால் இப்போ செக் பண்ண மாட்டியா, பாதியிலே கார் நின்றுச்சு, என்ன ஆள் நீனு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க செர்ரிய நக்ஷத்ரா. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது பெட்ரோல் பேங்க், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இருன்னு சொல்லி போயிட்டு வாங்க போகிறாரு. அதுக்குள்ளே நக்ஷத்ரா பிளான் பண்ணுறாங்க, அடியாள்லாம் வர சொல்லி அந்த அடியாள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்த செரினொத்தன் வருவான், வந்தோடனே மூஞ்சில் கருப்பு கலர் மாஸ்கை போட்டு அடிக்க சொல்கிறாங்க. இவரும் அப்போ தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நக்ஷத்ரா வந்து பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளையே கடத்திடுறானுங்க.
இவ அப்போதைக்கு கடத்த போகும்போது கரெக்டாக செர்ரி வந்து காப்பாற்றிடுறாரு. அவங்கள அடி அடின்னு அடி அவனுங்க ஓட விட்டுறாரு. இங்கே நட்சத்திரா வந்து தெரிஞ்சிருது அவருக்கு. உன் பிளான் தானே, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ வந்து காரில் ஏறியா திரும்பியும் வந்து இது மாதிரி ஆச்சும் வருவானுங்க, அதனால் மரியாதை வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லவும் அவளும் போகிறா செர்ரி கூட நட்சத்திரா. கேபி சரத்சந்திராவும் வீட்டுக்கு வராங்க. அங்கே பிந்து தான் இருக்கா. மீரா எங்கன்னு கேட்கவும் அம்மா வந்து வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. பிந்து என்ன எதுக்காக மீரா கூப்பிட்டா அப்படின்னு கேட்கவும் பிந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இந்து அக்காவுக்கு வந்து வரதட்சணா கொடுக்க வேண்டிய காசை வந்து ககனால தான் கொடுத்தாராம், அதனால் அம்மா கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னது கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. அந்த ககன் யார், அவன் எதுக்கு தரான் அப்படின்னு டென்ஷன் ஆகி கேபிகிட்ட கேட்குறாரு. உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா கேபின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு வந்து இந்துவோட மாமியார் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த வரதட்சணையாக நீங்கள் கொடுக்க வேண்டிய 2 கோடியை கொடுக்காதனால என் பையன் கொடுத்துருக்கான். என் பொண்ணு வந்து அங்கே நரகத்தை அனுப்பிச்சிட்டு இருந்தா, அதனால் என் பையன் வந்து அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடுத்துருக்கான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கேபி. உடனே கோவம் வந்துடுது இவருக்கு, சரத்சந்திராவுக்கு. அபூர்வான்னு கத்துறாரு. அபூர்வாட்ட போய் கேட்குறாரு, நீ எதுக்காக இப்படி பண்ணன அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்துவுக்கு கொடுக்க வேண்டிய 2 கோடி கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவளும் கொடுத்தன்னு சொல்ல கொடுக்கலன்னு சொல்ல அமைதியாகவே இருக்கா. மருதாணி சித்தி ஏதோ இவருக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை, அதனால தான் இவர் கோவமாக இருக்காருன்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.